Taste the Daily. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. எழுத்துப்பூர்வமான கேள்வி எழுப்பிய அதிமுக எம்பி தம்பிதுரை, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் வரை உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். எனவே மத்திய அரசு போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை உருவாக்கி மாநிலங்களுக்கு அனுப்புமாறு அதிமுக எம்பி தம்பிதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டிலேயே நாளொன்றுக்கு சராசரி மின்சாரத்தை அதிக அளவில் தமிழ்நாடு வழங்கியதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்களால் தமிழகத்தில் தங்கு தடையின்றி மின்சாரம் சாத்தியப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாடு, தெலுங்கானா, டெல்லி உள்ளிட்ட 3 மாநிலங்களில் மட்டுமே நகர்ப்புறங்களுக்கு 24 மணி நேர சராசரி மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமப்புறங்களில் சராசரி மின்சாரத்தை அதிக அளவில் வழங்கியது தமிழ்நாடுதான் என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் கிராமப்புறங்களுக்கு 23.5 மணி நேரமும், தெலங்கானாவில் 21.9 மணி நேரமும் சராசரி மின்சாரம் வழங்கப்படுகிறது என்று மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் ஓட்டை உடைசலாக இருந்ததைக் கண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். முத்துப்பட்டணம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 158 மாணவிகளுக்கும் மற்றும் முத்துக்கருப்பன் விசாலாட்சி மேல்நிலைப்பள்ளியில் 52 மாணவர்களுக்கும் விலையில்லா மிதிவண்டிகளை காங்கிரஸ் எம்எல்ஏ வழங்கினார். ஓட்டை உடைசலுடன் வழங்கப்பட்ட சைக்கிளை மாணவர்கள் ஓட்டி செல்ல முடியாத நிலையும் உருட்டி செல்ல முடியாத நிலையும் இருந்தது. கடந்த மாதம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும், தரமான முறையில் மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை நிஜமாக்கும் வகையில் தரமற்ற முறையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை நங்கவள்ளி பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த திட்டத்தில் நங்கவள்ளி அருகே உள்ள வைரன் ஏரி, வாதிப்பட்டி, குப்பம்பட்டி, கட்டிநாயக்கன்பட்டி, அரியாம்பட்டி, கரட்டுப்பட்டி பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு உபரி நீரை இணைக்கும் பணிகள் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இதனை உடனடியாக நிறைவேற்ற கோரி காவிரி உபரி நீர் போராட்ட குழு மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வைரவன் ஏரியில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் விழுப்புரம் மாவட்ட முன்னாள் ஆட்சியர் பழனிசாமி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். வானூர் அருகேயுள்ள பூத்துறை கிராம குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு செய்து 28 கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய வழக்கு அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கில் 67 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட நிலையில் இதுவரை 42 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆட்சியர் பழனிசாமி நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். 2 கட்டங்களாக 2.5 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர் வழக்கு தொடரப்பட்டது குறித்தும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். நீதிபதி வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.